வணக்கம் நண்பர்களே, உங்கள் பழைய பிசி இல்லைனா லேப்டாப்பில் வைஃபை இல்லாமல் இருக்கா? இந்த வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணி உங்கள் பழைய கம்ப்யூட்டரில் எப்படி வைஃபை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வைஃபை அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பாக்ஸ் பேக்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைஃபை அடாப்டர் கொடுத்துருக்காங்க. USB 2.0 வயர்லெஸ் 600 MB. பின்னாடி சைட் பார்த்தாக்கா இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் 11N USB அடாப்டர் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடு சப்போர்ட் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இதனுடைய சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸு. விண்டோஸ் 7க்கு சூட்டபுளாக இருக்குது. விண்டோஸ் 7 விஸ்டா XP 2000. ஸோ உங்கள் எவ்வளோ பழைய கம்ப்யூட்டரில் இருந்தாலும் இது சூட்டபுள். விண்டோஸ் இல்லைன்னா லினக்ஸ் எதுவாக இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணும். பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா USB அடாப்டர், குயிக் இன்ஸ்டாலேஷன் கைட், டிரைவர் CD. இது 1 இயர் வாரண்டியோடு வருது. ஸோ பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது ஈஸியாக ஓப்பனும் பண்ணிடலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பேக் சைடில், அப்புறம் சின்னதாக ஒரு CD எடுத்து இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சின்னதாக இருக்குது இந்த வைஃபை அடாப்டர். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பென்ட்ரைவோட பாதி கம்மியாக தான் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் பழைய கம்ப்யூட்டரில் பிசியில் வைஃபை வந்துடும். என்னுடைய பழைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வைஃபை இல்லை, இன்டர்நெட் நாட் கனெக்டட்னு காட்டுது. இந்த வைஃபை அடாப்டரை யூஸ் பண்ணி இன்டர்நெட் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்திருக்கிற சிடியை இன்சர்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக பாப்அப் வந்துடும். ஓப்பன் ஃபோல்டர் டு வியூ ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் கரண்ட்லி ஆன் டிஸ்க்குன்னு நிறைய டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. லினக்ஸுக்கு, மேக் OS, விண்டோஸ்ன்னு. நம்ம ஆட்டோ ரன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காட்டும். விண்டோஸ்லேருந்து உங்களுக்கு மேக் OS, லினக்ஸ் வரைக்கும் இருக்குது. யூசர் மேனுவல் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் படித்து பார்த்துக்கலாம். விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் பேக்ரவுண்டில். நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. இப்போ நீங்கள் மறக்காமல் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது உங்கள் வைஃபை USB அடாப்டரை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுங்கள். வைஃபை அடாப்டர் USB போர்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே டிரைவர் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயாச்சு. இப்போ நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி மொபைல் இருக்கிற இன்டர்நெட்டை வைஃபை மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைலில் டேட்டா இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் வரும். மறக்காமல் மொபைல் டேட்டா ஆனில் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைஃபை அடாப்டரை யூஸ் பண்ணி உங்கள் பழைய பிசி இல்லைனா லேப்டாப்பில் வைஃபை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.